விருச்சிக ராசி எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நெருப்பு எரியுது அப்படின்னா அந்த நெருப்பு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே எரியிற சக்தி யாருக்குமே தெரியாது. அதுபோல தான் உள்ளுக்குள்ளே எரியிற நெருப்பு போல தான் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு புயல் எப்பவுமே ஓடிட்டு தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அதை வெளியில் எப்பவுமே காட்ட மாட்டீங்க. நீங்கள் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாதையை யாராலையுமே மாற்ற முடியாது. அதனால தான் இந்த விருச்சிக ராசியை பொதுவாக, இந்த ராசியில் பிறந்தவங்களையே பொதுவாக சாதாரணமான மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரண நீர் கிடையாது, ஆழமான கடல் போல. மேலே பார்த்து அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அளவில்லாத ஆழம், அளவில்லாத சக்தி, அளவில்லாத ரகசியமும் உங்ககிட்ட இருக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்திருக்கும். அந்த கஷ்டம்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் அதிகமாக உணர்ச்சியோடு வாழ்கிறீங்கல்ல, அதுதாங்க மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்கோம். நீங்கள் நம்பியவங்க உங்களை முழுசாக நம்பினது கிடையாது. தவறானவங்களை கூட வச்சுருக்கீங்க, அதுதான் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பழகுனா ரொம்பவுமே நல்லது. அதே போல் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சமமானவங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்காக உண்மையாக இருப்பீங்க. உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் பெருசாக கவலையும் பட மாட்டீங்க. உங்கள் மேலே யார் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையான அன்பை கொடுக்குறவங்க. இந்த உலகம் உங்களை எப்படி நினைச்சாலும் சரி, நீங்கள் சரியான பாதையில் போவீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவுமே நல்லது. விருச்சிகம் ஒரு முறை எழுந்தா அது மீண்டும் விழாது, எப்பவுமே வெல்லும். இனிமே நீங்கள் உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். யாரையுமே உடனே நம்பாதீங்க, சோதிச்சு பாருங்கள். உங்களோட இலக்கை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு முன்னேற பாருங்கள். பழைய காயத்தை விட்டுருங்க. பழைய காயத்தை நினச்சிக்கிட்டு அதே இடத்துல நிற்காதீங்க. இந்த மூணையும் மாற்றிக்கிட்டாலுமே நீங்கள் ரொம்பவுமே நன்மையை பெறலாம். நீங்கள் விழுந்தீங்க இல்லையா, அது தோல்வி அப்படின்னு நினைக்காதீங்க. மீண்டும் எழுந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுந்து நில்லுங்க. அமைதியாக இருந்தாலும் பயங்கரமான சக்தி கொண்டவங்க நீங்கள் தள்ளப்பட்டாலும் மீண்டு எழுந்து வரக்கூடிய வீரன் போல தான். நீங்கள் முடிவு எடுத்தனால உங்கள் வாழ்க்கை மாறும். நெருப்பு போல எரிஞ்சி கடல் போல ஆழமாக இருந்து வெற்றி உங்கள் கையில் வரக்கூடிய தன்மை இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் பழைய காயத்தை மறந்துட்டு எழுந்து வாங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வு உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு உழைங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அது அற்புதமான ஒரு ராசிகளில் இந்த விருச்சிகமும் ஒன்று. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். சிறப்பான நன்மை கிடைக்க முருகனின் பரிபூர்ண அருளுமே கிடைக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் திருச்செந்தூர் முருகனை மனமாற வழிபட்டு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே நீங்கள் உண்டாக்க முடியும். திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள், தீரவே தீராத ஒரு சில பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் வருது, இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான யோசனை மட்டும் இல்லை, தீர்வே உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு இருக்குல்ல, அதுவே போதுங்க. ஜனனகால ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு பெறலாம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணியே ஜனனகால ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். விருச்சிகம் ராசியில் இருக்கிற விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான கிரகநிலை உருவாகியிருக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரத்துக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் ராகு வராரு, பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வராரு,
சப்தமஸ்தானம் அதில் வந்து செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கூடவே புதன் வக்கர யுகத்திலையும் வராங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் இந்த வாரம் உண்டாயிருக்கு. இந்த நிலைகளை பார்க்கும்போது இந்த வாரம் பாருங்களேன், உங்கள் ராசிநாதனான செவ்வாய் சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்குறாரு. இப்போ வந்து புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவங்களால சில நன்மைகள் ஏற்படும். அதே போல் வியாபார விரிவாக்கத்துக்காகவும் புதுசாக நிறைய ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆர்டரை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுமே நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுனால நன்மையை பெறலாம். புதிய அறிமுகம் நன்மையை கொடுக்கும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி வரும். தொழில் வியாபாரம் எது வந்தாலும் சரி, முக்கிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இது வந்து தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். முக்கிய நபரோட அறிமுகமும் நட்பு உங்களுக்கு உங்கள் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பிரச்சனைகளை தந்துட்டு இருந்த ஒரு சில விஷயம் இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கி முழுமையாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி எல்லாமே இப்போ நடக்கும். மற்றவங்க உங்களை ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க கடந்த காலத்தில், அந்த நிலை கூட இப்போ மாறுது. உங்கள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான உயர்வு மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு வேகமும் வருது. இதனால் பொருளாதார நிலையில் சிறப்பான உயர்வை விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் பெற போகிறீங்க. அது அற்புதமான ஒரு மாற்றம்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு கடன் அடைப்பதற்கான வழிமுறையை தேர்ந்தெடுத்தால் ரொம்பவும் சிறப்பு. அதே போல் எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குறதும் புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் பின்னடைவை மட்டுமே பார்த்துட்டு வந்த உங்களோட வாழ்க்கையில் இப்போ முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. அதனால் இந்த வாரத்தில் அடியெடுத்து வைக்கும்போது நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு ஆரம்பிங்க. எதிர்பார்த்தபடி எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு வந்து சேரும். இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது பொருட்களை அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தாமதம் வரும். அது என்ன ஏது அப்படிங்கிறத சரி பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வேலை விஷயமா திடீர்னு பயணம் செல்ல வேண்டிய சூழலும் வரும். வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு போல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அதிகரிக்குது. குடும்பம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் அப்படின்ற நிலை இந்த வாரம் மாறுது. எல்லாமே சரியாக நடக்குது அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. கவனமாக எல்லாத்துக்கிட்டையுமே அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகுது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்கள் குடும்பம் பக்கபலமாக உறுதுணையாக இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலோ பண விஷயமா குடும்ப விஷயமா பாருங்கள், அந்த பிரச்சனைகள் தீரும். கணவரோட ஒத்துழைப்புமே அன்புமே உங்களுக்கு ஆதரவு ஏற்படுத்தும். இது வரைக்கும் புரிஞ்சுக்காத உங்கள் குடும்பம் இப்போ உங்களை முழுசாக புரிஞ்சுக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வீண் ஆசை மனதில் தோன்றலாம். மனசு கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட காரியங்களில் திடீர் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயத்தில் திடீர் தடை தாமதம் வரலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது இந்த வாரம் எல்லா சூழலையுமே நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மற்றவங்களை அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து செயல்படுங்க. வாக்குவாதம் செய்யாமல் இருங்க. கோபத்தை முதல்ல குறைச்சிக்கோங்க. பெரியவங்களோட அன்பும் அரவணைப்பும் பக்கபலமாக இருக்குது. அதனால் பெரியவங்ககிட்டையுமே தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்களும் பேச்சும் தேவையில்லாமல் கொஞ்சம் டென்ஷனை உருவாக்குறது போல் இருக்கும். கவனமாக இருங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. கருத்து வேற்று வராமல் இருக்கணும் அப்படின்னா மனம் விட்டு பேசி எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு பண்ணுங்கள். இது நல்லதாக இருக்கும். பிள்ளைங்களோட நலனில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அவங்களோட எதிர்காலம் பற்றின எண்ணம் இப்போ உங்களுக்கு வரும். அதுக்காக சில முயற்சிகளை செய்வீங்க. அது முன்னேற்றத்தையும் தரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்கள், நல்லா நடக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு திருப்தி இல்லாதது போல் உங்களுக்கு தோணும். எடுத்த எல்லா காரியத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நல்லது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையுமே இந்த வாக்குறுதி கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும். பண விஷயம் கண்டிப்பாக இந்த வாரம் பண விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது கோபத்தை தவிர்த்துட்டு வாக்குவாதம் செய்யாமல் உங்களோட செயல்களில் முழுமையான கவனத்தோடு ஈடுபட்டால் மேலே விஷயத்துலையுமே நன்மையை பெறலாம்.
கூட வேலை செய்கிறாங்கல்ல அவங்களோட பக்கபலம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து எல்லா இடத்துலையுமே செயல்பட்டால் நீங்கள் முழுமையான நன்மையும் பெறலாம். அடுத்து வரக்கூடியது இந்த அனுஷம். அனுசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்குங்க. ஆமாங்க. ஆனால் கடுமையாக உழைச்சாலும் உங்களுக்கு கவலை கிடையாது, அதோட அங்கீகாரம் கிடைக்கிது. அதனால் உழைக்கலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. வீண் செலவு கொஞ்சம் வருங்க, அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றவங்களால மன கஷ்டம் கூட வரலாம். அடுத்து உங்களோட கடனுக்கு மட்டும் நீங்கள் பொறுப்பேற்காமல் செயல்பட்டு பாருங்கள், நன்மையை பெறலாம். வாக்குறுதி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க. இது மூணுமே பிரச்சனையை கொடுத்துரும். உங்களுக்கு இந்த வாரம் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் மந்தமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தோணும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழலும் இருக்குது. அதனால் எதிரிகளின் திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை தரலினாலும் பிரச்சனை எதுவும் இல்லை, சுமாரான வருமானம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கொஞ்சம் வரும். தொழில் தொடர்பாக கொஞ்சம் செலவு அதனால் வரும். இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது கூடுதலாக நேரம் எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பெரும்பாலும் நீங்கள் அனுசரித்து போனால் நல்லது. வாக்குவாதம் செய்யாதீங்க, கோவப்படாதீங்க. உங்களோட நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்படலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். பிள்ளைங்களோட அறிவுத்திறனை பார்த்து நீங்கள் இப்போ சந்தோஷப்படுவீங்க. அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழலும் உருவாகுது. எதிர்பாராத செலவு வரும், அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. காரிய தாமதம் ஏற்பட்டு விலகும். வீணான கவலை அப்பப்போல் மனசில் வரும். தேவையில்லாத பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனசை காயப்படுத்தாதீங்க. பெரும்பாலும் எல்லா வகையிலுமே யோகமான அமைப்பு தான் இருக்குது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை பெறலாம். நீங்கள் தினம்தோறும் லட்சுமி தேவியை வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. அன்னையின் அருள் உங்களோட வாழ்க்கையில் செல்வ சேர்ப்பு உண்டாக்கும், செல்வாக்கையும் உயர்த்தும். எல்லா வகையிலுமே நன்மை உண்டாக்க அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.